தொடர் வெற்றிகளாலும் செல்வ செழிப்பினாலும் மகிழ்ச்சி பெருமிதத்தில் மிதந்தார் மன்னர் ஒருவர். ஆனால் அவரை ஒரு கவலை கவ்விக்கொண்டது. இத்தனை இன்பங்களில் திளைத்திருக்கும் நாம் மரணமின்றி வாழ்ந்தால்தானே மகிழ்ச்சி நீடிக்கும். ஒரு நாள் தன் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் அனைவரையும் அழைத்து, இறப்பே இல்லாமல் நான் சிரஞ்சீவியாக இருக்க ஏதேனும் மருந்து இருக்கிறதா, திசையற்றும் சென்று தேடி பார்த்து வாருங்கள் என்று ஆணையிட்டார். அண்டம் முழுவதும் அலசி பார்த்து அப்படி ஒரு மருந்து கிடைக்கவே இல்லை. மன்னர் கோபிப்பாரே என்று மனம் வருந்தி அவர்களிடம் மகான் ஒருவர் கூறினார், உங்கள் மன்னருக்கு தகுந்த மருந்து இருக்குமிடம் எனக்கு தெரியும், கவலைப்படாதீர்கள். அவரை மன்னனிடம் அழைத்து சென்றார்கள். அரசே, இங்கிருந்து வடக்கே 2000 மைல் தூரத்தில் இருக்கும் சஞ்சீவினி தடாகத்தின் தண்ணீரை 10 நாள் தொடர்ந்து குடித்தால் மரணமில்லாமல் நீங்கள் வாழலாம் என்றார். மன்னர் குளத்தை கண்டுபிடித்தார். மகிழ்ச்சி மேலிட அத்தண்ணீரை 2 கைகளிலாலும் ஏந்தியவாறு வாயை அருகே கொண்டு சென்றார். அப்பொழுது அங்கிருந்த கிழட்டு முதலை ஒன்று, குடிக்காதீர்கள் குடிக்காதீர்கள் என்று கூச்சல் போட்டது. இந்த தண்ணீரையே பருகி நான் வாழ்வதால் எனக்கு மரணமே நேரவில்லை. ஆனால் ஆயுள் அதிகரிக்க அதிகரிக்க முதுமை என்னை பாடாய்படுத்துகிறது. என்னால் நகரக்கூட முடியவில்லை. வருத்தும் இந்த முதுமையோடு நான் வாழ்வதில் அர்த்தமும் இல்லை. சாவு வராதா என்று ஏங்கி தவிக்கிறேன் என்றது கிழட்டு முதலை. கவலை மேலிட மீண்டும் மகான் முன்னர் மண்டியிட்டார் மன்னர். ஆண்டவன் நம் மீது கருணை கொண்டுதான் அனைத்தையும் தந்துள்ளார். சிருஷ்டியின் ரகசியங்களை அவ்வளவு சீக்கிரம் மனிதனால் விளங்கிக் கொள்ள முடியாது. வயோதிகமும் வரும், வாழ்வும் ஒரு நாள் முடியும். இந்த நிர்பந்தங்களுக்குள் கட்டுப்பட்டு சாதனை புரிவதில்தானே மனித சரித்திரமே அடங்கியிருக்கிறது என்றார். சாதனை செய்பவர்கள் எல்லாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் செயல்படுவதும் இந்த கால வரையறையினால் தானே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.